வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சார் இருக்கார்ல, பார்த்தீங்கன்னா ஒரு புது சவால் ஒன்று விட்டுருக்கார். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தார், இங்கே ஸ்கெட்சு குளத்தூரில் போட்டோம், சேப்பாக்கத்தில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்கெட்சு சேப்பாக்கம் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அடுத்த சவாலுக்கு போயிட்டார், முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை சார்? ஸ்டாலின், உதயநிதி, டிஎம்கே? எப்போ சார்? இதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. கரூர் கணக்கு ஒன்று இருக்கே சார், 41 பேர் செத்தாங்களே சார், எல்லாம் உங்கள் ஆட்கள் சார், உங்களை பார்க்க வந்தவங்க சார். அது எப்போ சார் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தான் அது மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட மாதிரிலாம் பேசினாங்கல்ல, பேச வச்சாங்கல்ல, அந்த ரூட்டெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதிகாரம் கையில் இருக்குது. யார் சார் பண்ணா அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜியை விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசு பார்த்தீங்கன்னா காவல்துறையை வைத்து, முன்னாடி செந்தில் பாலாஜி ஆட்களை வைத்து பண்ணார் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசு காவல்துறையை வைத்து பண்ணிச்சான். காவல்துறை அடியாளாக இருந்தாங்களா சார், காவல்துறையை வைத்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசுகிறார். அடியாள் வேலை தானே அது, அவர் சொல்கிறபடி பார்த்தா. அப்படின்னா அது யாருன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தானே சார். 50 நாள் ஆச்சு சார், எங்கே சார் எவிடன்ஸ் இருக்கணும்ல, எவிடன்ஸ் இல்லாமல் பேச முடியாது. இப்போ எங்கே சார் ஆக்ஷன் அப்படின்னா, சட்டம் தன் கடமையை செய்யும். படத்தில் எல்லாம் டைலாக் வைப்போம், அடுத்த சீனை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்லாம் பார்த்துருவீங்க. போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் இந்த க்ரைம் பற்றி கேட்கும்போது ரிப்போர்ட்டர் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லிட்டு முடிப்பாங்க. ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகலாம் ரிவீல் பண்ணால் சீன் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே இவர் சொல்கிறார், ஒரு நாள் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு பேட்டர்ன் ஒன்று புரியுது. இந்த பேட்டர்னை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு படத்தில் வடிவேலு மாதவன் அவங்க ஒரு ஆட்டோக்காரனை வச்சு பழப்ப ஓட்டுவாங்கல்ல, ஏமாற்றுவாங்கல்ல. இவங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னா, கஷ்டம் இருந்துச்சுன்னா, எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்கல்ல. டயரு அது மாதிரி ஒரு பார்ட்ஸாக ஆட்டையை போடுவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூப்பிடுறா செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அப்படின்னுறாங்க. இங்கே 41 பேர் செத்தாங்க, அது காரணம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படின்னாங்க. கரண்ட்டு கட்டு சார், இப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்டால், அதுக்கும் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணி இவங்க தான் குதிரை பேரம் பண்ணாங்க, காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார தம்பியாகவே யூஸ் பண்ணுறீங்களா சார் செந்தில் பாலாஜியை, முன்னாள் அமைச்சரை? என்ன சார் இது? ஆக்சுவலாக டிஎம்கே எல்லோரும் பொதுவாக குறை சொல்லும் போது மேக்ஸிமமாக பிஜேபி தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க, ஊழல்வாதிகள்லாம் கூப்பிட்டு ஒழிச்சிருவாங்க அப்படின்லாம், அதை வெளுத்து மாற்றிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேலேருந்து இங்கே வந்ததும் அதே திமுக மேலே அந்த விமர்சனம் வைக்கப்பட்டது. இன்னொருத்தரும் வந்தார், 2 பேரை மட்டும் இங்கே கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சார் ஒரு பெரிய வாஷிங் மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஊழல் சக்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு 2 பேர், இந்த 2 பேர்லாம் ரிசைன் பண்ணப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க சேர மாட்டாங்க. எப்போ சேர்ந்தாங்க, எப்போ சேருவாங்க, அவங்க சேர மாட்டாங்கன்ட்டு இருந்தாங்க டிவிகேலேருந்து வந்தவங்க. இப்போ சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் போயாச்சு, குதிரை பேரம் அப்படின்றேன். குதிரை பேரம்னா என்ன? பவரை தக்க வச்சுக்கிறதுக்கு ஆட்களை உருவிட்டுருக்கீங்க. நம்பர் உங்களுக்கு தான் தேவை. இப்போ டிஎம்கே குதிரை பேரம் எப்படி பண்ணிடும்? அவங்களுக்கு நம்பர்லாம் நிறைய நம்பர் வேணும். முதல்ல 2/3 எடுத்தால் தானேங்க கட்சித்தாவல் தடை சட்டம்லாம் வராது. இல்லை எப்படி அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் சேர்றதா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பேசுனாங்க, செஞ்சாங்களா? பேசுனதுக்கே ஆதாரம் இல்லை. கேட்டால் நேராக பேபி கிட்ட போயிடுறாங்க. பேபி சொன்னார், அடுத்த நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அது ரூமர் அப்படின்னு, அதை எடுத்துக்கவே மாட்டுறாங்க. ஆனால் இங்கே ஓப்பனாக இருக்குங்க, குதிரை பேரும் ரொம்ப அப்பட்டமாக இருக்குது, கிளியர் எவிடன்ஸோடு இருக்குது. செந்தில் பாலாஜிக்கும் இந்த 3 பேருக்கு என்ன சம்மந்தம் தெரில, தூக்கின்னு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவிடன்ஸ் இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணட்டும், அரெஸ்ட் கூட பண்ணுங்க. ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா, இங்கே தினகரன் அப்போத்துலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கார். ஒரே ஒரு குருக்கள் வரார் அப்படின்னு ஒருத்தர் வச்சுருந்தார். இன்னொருத்தர் இருந்தாலும் அது பிரச்சனை. அங்கே ஒரே ஒருத்தர் 100% அவர் போயிட்டாருன்னா 100%ல. ஸோ 2/3 அப்படின்ற கணக்கே அங்கே இடமே இல்லை. அதனால் ஆக்ஷன் எடுக்கவும் முடியாது. ஒரே ஒரு குருக்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்தர்பல்ட்டிலாம் இருக்குல்ல,
காருக்குள்ளே வந்து இங்கே போய் சைன் போட்டு கொடுத்துடுறது டிவிக்கில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி கிட்ட ஒரு சைனு, இங்கே ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து நான் ஃபோனை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைனே பண்ணல, நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஆளுநர் மாலைக்கெல்லாம் போனாங்கல்ல, இங்கே அப்படியே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தர்பல்ட்டி. இப்படி மாற்றி 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 பேசுறதுலே அவருடைய அந்த காமராஜ் எம்எல்ஏவுடைய கிரெடிபிலிட்டி காலி போச்சு மொத்தமாக. இனிமே வந்து இவர் உண்மையை சொல்லுவார்னு எதிர்பார்க்க தேவையே கிடையாது. ஸோ கிளியராக தெரியுது, ஒரே ஒருத்தர் இந்த பக்கம் ஜம்ப் அடிக்கிறாரு. உங்களுக்கு நம்பர் தேவை இருக்கும்போது, உங்களுக்கு நம்பர் ரொம்ப அவசியம், அப்போ ஒருத்தர் ஜம்ப் அடிக்கிறாரு அப்படின்னா எந்த பிரதிபலனும் இல்லாமையா வருவார்? எந்த பிரதிபலனும் இல்லாமல் எதிர்பார்க்காமையா காரில் உட்காந்து கையெழுத்தை போட்டு கொடுத்தாரா? ரொம்ப கிளியராக இருக்கா எவிடன்ஸு. ஆனால் ஆக்ஷனு இல்லை. சட்டம் இந்த கடமையை இங்கே செய்ய மாட்டேங்குது. இந்த 3 பேர் பேசினாங்களாம், கடமையை செஞ்சிருச்சு. அங்கே ரொம்ப நாளாக, எவ்வளோ நாளாச்சு, இன்னும் சட்டம் அந்த கடமையை செய்யாது. அடுத்து கட் பண்ணா இவங்க பேபின்றாங்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வைகோ சார் வந்து சம்பவக்காரர். எங்கே போகிறாரோ, எங்கே கூட்டணி போகிறாரோ அவங்கள முடிச்சு விடுறதுல சரியான சம்பவக்காரர். புரட்சி புயல் அவர். இந்த பம்பரம் சுற்றிட்டு அந்தர்பல்ட்டி அடிக்கல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஓப்பனாக உளறிட்டார். அந்த 2 பேரை வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறத நினச்சிக்கிட்டு விஜய் சாரை கோத்து விட்டேன் அப்படி. ஸோ ஓப்பனாக உடச்சிட்டாரு, அங்கே மாட்டிக்கிட்டார். ஸோ மாட்டிக்கிட்டது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி உருட்டு. இவருடைய கிரெடிபிலிட்டி பாருங்கள் எப்படின்னு. இப்போ வந்து மாற்றி பேசுகிறாரு, அவர் தான் இல்லைன்ட்டாரே, மறுத்துட்டாரே அப்படின்னு உருட்டுவாங்க. அதே தானே பேபியும் பண்ணார். ஆனால் அங்கே எங்கேயோ இருக்கிற பேபி வந்து சொல்லிட்டாரு. முதல்ல சொன்னது தான் எடுத்துக்க முடியும், 2ஆவது சொன்னதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இப்போ வைகோ மட்டும் 2ஆவது சொன்னதை எடுத்துக்கணுமா? முதல்ல சொன்னது தானே, அங்கே முதல்ல எடுக்கணும்னா இங்கேயும் முதல்ல தானே எடுக்கணும். அப்போ உண்மையை சொல்லிட்டார்ல, ஏதோ விஜய் சாரை பாராட்டுற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அடிச்சு விட்டார். ஸோ மாட்டினது பார்த்தீங்கன்னா இப்போ அந்தர்பல்ட்டி அடிக்கணும். இங்கே கேட்கும்போது எந்த பத்திரிக்கை அப்படின்னு வேற. பாவம் இல்லை, டிஎம்கேக்கு இது வேணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட வச்சுருந்துருக்கீங்க. அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா பீட அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் திமுகவை சொல்ல இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம், கூட்டணியை விட்டு வெளியே வந்ததும் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், பீட ஒழிஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை சொல்கிறீங்க? ஆனால் நான் டிஎம்கேவை சொல்ல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வாரிசு கணக்கில் வராது, ஆதரவு இதெல்லாம் மன்னராட்சி கணக்கில் வராது இல்லை? சரி, வராது, இருக்கட்டும். இங்கே வந்து ஓப்பனாக உளறிட்டார்ல சார், பேபி சொன்னது உண்மை அப்படின்னு எடுத்துப்போம். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசினாலும் அது தப்பு இல்லை, ஏன்னா அது கூட்டணி, அது சட்டப்படி தப்பு இல்லை. ஆனால் நம்பர் தேவைப்படும் போது ஆப்போசிட்லேருந்து எடுக்கிறது இருக்குல்ல, அது சட்டப்படி தப்பு. இதுக்கு எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்? ஆனால் அந்த ஒன்றை வச்சு நடக்கவே நடக்காத வச்சு இங்கே நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க காமராஜ். இப்போ வைகோ பாவம். அதாவது எங்கள் எம்எல்ஏங்கிறார், முதல்ல உங்கள் எம்எல்ஏ கிடையாது. அவங்க எப்போ வந்து டிஎம்கே சின்னத்தில் நின்னாங்களோ அப்போயே வந்து நீங்கள் தாரை வாத்தாச்சு. இப்போது சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ. அப்புறம் இப்போ வந்து எங்கள் எம்எல்ஏ நாங்கள் ரிசைன் பண்ண சொன்னால் பண்ணலை அப்படின்லாம் வந்து இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் தேவை, அதனால் அங்கே போகிறீங்க. அதுக்கு முன்னாடியே தனியாக நின்று இருக்கலாம். இப்போ வந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க அப்பாவும் பையனும். ஸோ இந்த காமெடி. அப்புறம் அங்கே ஏடிஎம்கேலேருந்து இப்போ மொத்தம் 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு மாதம், அதாவது 15 நாள்லேயே ஆரம்பிச்சிருச்சு வர்றது. ஆல்ரெடி 25 பேர் வந்து ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அதுவே தப்பு. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொன்னால் ஆக்ஷன் எடுக்கல. மறுபடியும் 25 பேர் அந்த பக்கம் போகிறாங்க. கேட்டால் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறது. சேர பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே 25 பேர் இங்கே வந்து ஓட்டை போட்டு மறுபடியும் போனாங்க. இப்போ அதில் 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. சேர பார்த்தாங்களாம், அதனால் ஐயோ என்ன கொடுமை அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ 6 பேர் வந்துருக்குறாங்கல்ல. 15 நாள்லேருந்து இந்த 50 நாளுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்கன்னா இவங்கெல்லாம் ஓட்டு போட்ட மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோ தான். இந்த அமெரிக்கா மாப்பிள்ள, ஃபாரின் மாப்பிள்ள, காமெடி ரோலு, சைட் ரோல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஹீரோ. எம்எல்ஏ ஆனால் நேராக ஆட்சி தான், ஆட்சியில் இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஜம்ப் அடிக்கணுமா? இப்போ இங்கிருந்து ஒரு எம்எல்ஏவை அந்த பக்கம் எம்எல்ஏவோ இல்லை ஒரு 4 பேராக என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அது கணக்கு மாற்றுவாங்க. இவங்க 35 கோடி பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல.
எவ்வளோ பேரம் பேசினாலும் இந்த 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிசைன் பண்ணுற இதோட நிற்க போகிறதில்ல, இது தொடர போகுது. இங்கே டிஎம்கேலேருந்து போனாங்கல்ல திருமாவளவன் சார் உட்பட கூட்டணி கட்சிகள், அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஒரு சேனலில் உட்காந்து பேசும்போது அந்த நாளோட நின்றுச்சு இல்லை, அது காரணம் நாங்கள் தான், நாங்கள் கொடுத்த அழுத்தம் தான். நாங்கள் இப்போ 2 பேர் வந்திருக்கிறாங்க, இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னீங்க சார், இதுக்கு பேர் தான் சார் முட்டு கொடுக்குறது. முட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்துறை தானே கிழிஞ்சு நிற்குது. இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் முட்டு கொடுத்து அப்படின்னீங்க. இப்போ வந்துட்டாங்களே 2 பேர். இந்த ஃபெலிக்ஸ் இருக்காருல்ல உருட்டு, அவர் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாரா, விஜய் பாஸ்கர் சேர்ந்துட்டாரா, எங்கே ப்ரூஃப், பொய் செய்தினார், இதை சேர்ந்துட்டாங்களே சார். இப்போ என்ன சார் சொல்லுவீங்க? ஊழல் வழக்கு இருக்கிற 2 பேர் போகிறாங்கன்னா எதுக்காக போகிறாங்கங்க? எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஒரு கடைசி தொண்டனா சேவையாற்ற போகிறேன். அவர் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அது ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர் அவர் விஜயபாஸ்கர், அவர் பார்த்தீங்கன்னா குட்கா கேஸ், ஹெல்த் மினிஸ்டர் குட்கா கேஸு அங்கே இருக்குது. இப்போ அவர் வந்து சொல்கிறார் ட்ரெய்லர் தான் சார், ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து டெல்டாவிலேருந்து கூப்பிட்டு வர முடியாது சார், சாரை வர சொல்லுங்கள், அங்கே காட்டுற நம்ம வெயிட்டை, ட்ரெய்லர் தான் சார் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே சேரை பார்த்தாங்க, நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டீங்களே சார். ஊழல் கட்சியிலேருந்து ஊழல் செஞ்ச குற்றச்சாட்டு இருக்கிற கேஸ் இருக்கிற 2 பேர் வர்றாங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டு இப்போ இவர் வந்து நல்லது பண்ண போகிறாரு. இந்த ஆட்களை வச்சுட்டு இங்கே வந்தால் பண்ண மாட்டாங்க, வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்தாச்சா சார், அம்பூட்டுக்கு நல்லா உங்களா சார் கேஸ் இருக்கிறவங்க. ஊழல் சக்திகிட்ட இருந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கள்ல, பேனிக் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லியிருப்பார், ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு காஞ்சு போன சக்தியாக இருக்கிறீங்க, ஊழல் சக்திகிட்ட இருந்து திருடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட அதுதான் நடந்துகிட்ருக்கு. எப்படி ரிசைன் பண்ணுறவங்களாம் கரெக்டாக இங்கே வர்றாங்க, உங்களுக்கு நம்பர் தேவைப்படும் போது அடுத்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நேராக இங்கே வராங்க. கரூரில் ஜெயிச்சவருங்க இன்னொரு விஜயபாஸ்கர், கரூரில் அவர் இங்கே வராரு, அவர் தான் சாட்சி அப்படிங்கிறாரு ஆதவ் சார். இவர் தான் சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சி. டிஎம்கே தான் வந்து போலீஸை வச்சு இந்த மாதிரி 41 பேரை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஆதவ் சார், அமைச்சர் சார். சாட்சியை கையில் வச்சிருக்கிறாரு, சம்பவம் நடந்துருச்சு, அதிகாரம் கையில் இருக்குது. அந்த இப்போ அதிகாரம் போலீஸை கையில் வச்சிருக்கிறது நம்ம சார். சட்டம் தன் கடமையை செய்யணும்னா சார் கடமையை செய்யணும், சிஎம் சார். அவர் எப்போ சார் செய்வார்? சாட்சி இருக்குது ஸ்டேஜ்லேயே, சம்பவம் நடந்துருச்சு, அது கணக்கு பழைய கணக்கு இருக்குன்றாரு. தீக்கணும்ல அந்த கணக்கை. மக்கள்லாம் பொதுமக்களாகவும் எல்லோரும் அப்படி தானே எதிர்பார்க்குறோம். என்னென்ன பேசினதெல்லாம் இப்படி வெட்டினாங்க, இது பரப்புனாங்க. அது மட்டுமே இல்லை, செத்த எண்ணிக்கையை சொன்னால் அவங்கெல்லாம் வந்து ஒரிஜினலாக செத்தவங்களால ஏற்கனவே செத்தவங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆதவ் சார் மனுவில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பேசினது இருக்குது. ஃபஸ்ட்டு நடக்கும்போது எங்காலே இல்லை, அது வேற ஆள் கூட இருக்கலாம், எங்கேயோ செத்தவங்களாக இருக்கலாம், அப்படின்லாம் அனாதை பிணங்களாக இருக்கலாம் அப்படின்லாம் கூட உருட்டினாங்க. இப்போ 41 பேர் எங்காலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாரு. நல்ல விஷயம், ஆக்ஷன் எடுங்க சார்னா சாட்சி இவர் தான் அப்படிங்கிறாரு. சாட்சியே இப்போ வந்து கட்சியில் சேர்ந்தாச்சு. எப்போ சார் ஆக்ஷன் எடுப்பீங்க? பக்காவாக க்ளீனாக தெரியுது. 3 சம்பவம் காமராஜ் சார் போனது, ஏடிஎம்கேலேருந்து 6 பேர் வர்றது, இப்போ வைகோ சார் சொன்னது, இப்படி 3 எவிடன்ஸ் இருக்குது. இதோட சேர்த்து டிவிகே ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு ஆதவ் சாருடைய மாமியார் லீமா ரோஸ் மேடம் அவங்க சொன்னது இருக்கு. அதை யாரும் பேசவே பண்ணுறாங்க. ஆனால் பேபி சொன்னாருன்ட்டு பேபி கிட்ட போயிடுவாங்க. பேபி மாற்றி சொன்னதை எடுக்க மாட்டாங்க. ஆனால் வைகோ மாற்றி சொல்லிட்டு அதை எடுத்துக்கணும். எப்படி பாருங்க நரேஷன் இருக்குல்ல. எது நடந்தாலும் ஐயோ அங்கே பாருங்க திமுக அதிமுக பேசினாங்க, ஐயோ அங்கே பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இங்கே பாருங்க ஆட்சியை அவங்க பார்க்குறாங்க, ஐயோன்றாங்க. இது அண்ணா ஆட்சியா ஐயோ ஆட்சியானே தெரில. அப்படி சொல்லிக்கிட்டேவே இங்கே சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரிசைன் பண்ண வர வச்சுட்டு. எப்படிங்க 50 நாளுக்குள்ளே 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு நம்பர் தேவைப்படும் போது? இப்போ வைகோ சார் சொன்னபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க அந்த 2 பேரை கூப்பிட்டு வாங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு அவரே சாரே சொன்னார் அப்படின்னா, அப்போ இந்த 6 பேரையும் அப்படி தானே கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. எங்களுக்கு எந்த பதவியும் வேணாம். எப்படிங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கள் தொகுதிக்கு உள்ள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எம்எல்ஏவாக கேட்கலாம், அவங்க கடமையை செய்யலாம். ஆனால் அது வேணாம், என்னால் செய்ய முடியாது எதிர்கட்சியாக இருந்தால் அப்படின்னு எதிர்கட்சியில் வரிசையில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வராங்களாம். இப்போ வந்தவங்களுக்கு தானே சீட் கொடுக்க போகிறீங்க, இல்லை கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் தொண்டராக இருக்கிறதுக்காக வந்தாங்க. இதில் முதல் படத்தில் டைலாக் இருக்குல்ல,
நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ கொடுத்தீங்கன்னு இப்போ அந்த மாதிரி தானே கேட்க வேண்டியிருக்கீங்க. திமுக அங்கே பேரம் பேசிச்சு, ஐயோ திமுக பேரம் பேசிச்சு 35 கோடி 50 கோடி அப்படின்லாம் அடிச்சு விட்டுருக்குறாங்க. இல்லை இருக்கட்டும், சரி பேசினாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பேரம் பேசுனீங்க அப்படின்னு கேட்போம்ல. 6 பேர் ஏன் சார் வந்தாங்க? பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க சார் 50 நாளுக்குள்ள. மக்களே பார்த்துங்க இவர்கள்லாம் எவ்வளோ புனிதமானவர்கள் அப்படின்னு. இதில் ஊழல் சக்தின்னு சொன்னார், 2 பேர் வர்றாங்க, அவங்கள சேர்த்துக்கிறாரு. இதில் ஊழலை ஒழிச்சிட்டோம். மதுரை முத்து காமெடி தான் சொல்லணும். இங்கே மன்சூர் அலிகான் கலந்துக்கிட்ட ஒரு ஷோவில் வந்து மதுவை ஒழிச்சிட்ட அப்படின்னுவார். எங்கடா அண்ணா இடுப்பில் ஒழிச்சு வச்சிருப்பார். அந்த மாதிரி தான் போயிருக்குது. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க ஒழிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஊழல் செஞ்சவங்களாம் கூப்பிட்டு வாங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அப்படி தானே இருக்கு. இதுதான் ஊழலை ஒழிச்சுதா சார்? இங்கே ஒரு கான்ஸ்பிரசி தேரியாவே இருக்குல்ல எல்லாமே. ஆக்ஷன் எடுங்க சார்னா சட்டம் தன் கடமையை செய்யுமா? எப்போ செய்யும்? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பேரம் பேசுனாங்க அப்படின்னே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறீங்க. என்ன தொடர்பு, என்ன ஆதாரம் தெரியல. ஆனால் இவ்வளவு நடந்திருக்குல்ல. அந்த பக்கம் 6 பேர் வந்ததுக்கும், காமராஜ் வந்ததுக்கும், இப்போ வைகோ அவர்கள் சொன்னதுக்கும் இதுக்கெல்லாம் எங்கே சார் ஆக்ஷனு? அப்போ ஐயோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதறிக்கிட்டு இந்த பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதே சம்பவத்தை. என்னப்பா இப்படி சம்பவம் பண்ணுறீங்க, என்னப்பா இப்படி குதிரை பேரம் பண்ணுறீங்க, என்னப்பா இப்படி சோஃபா மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் பையிங்காக இருக்குது, பீரோ புல்லிங் மாதிரி எம்எல்ஏ புல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டால், ஐயோ அங்கே பாருங்கள் பேரம் பேசினாங்க, ஐயோ அங்கே அப்போ சொன்னாங்கல்ல, ஐயோ அங்கே பாருங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கே பாருங்கள் இங்கே குதிரை பேரனது பார்த்தீங்கன்னா இங்கே ஐயோ இங்கே பாருங்கள் 35 கோடி தரேன்னு சொல்லிட்டு பேரம் பேசினாங்க. நியூஸும் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா டிபேட்னு பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். சவால் விட்ட ஃபெலிக்ஸ்லாம் ஆளா காணும், எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அந்த உத்தமர். என்ன சொல்கிறது, திரும்பவும் சொல்லணும்னா இது அண்ணன் ஆச்சு அப்படின்றீங்க. அண்ணன் என்ன ஆச்சு, என்னாச்சுன்னா எப்போனா ஆக்ஷன் எடுப்பீங்க? ஆதவனாவும் பார்த்தீங்கன்னா 2வது பஞ்சுக்கு வந்துட்டார். இப்போ அடுத்து என்ன பஞ்சுன்னு தெரில. இந்த பஞ்சு கூட நீங்கள் எப்படியாவது போட்டுங்க, இது அரசியல் பஞ்சு. ஆனால் தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த விவசாயத்தையும் அப்புறம் ஸ்போர்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறது, அப்புறம் வந்து படித்து வேலைக்கு போகிறத விட ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 நீங்கள் பில்லியனர் ஆகலான்னு உருட்டுறது, அதெல்லாம் வேணாம். அந்த பசங்கிட்ட போய் அந்த பஞ்செல்லாம் பேசாதீங்க. இந்த பஞ்சு வேணால் அடிச்சு விடுங்க. உங்களுக்கு தான் ஆட்டோக்கார தம்பி இருக்கார்ல, எதுனாலும் நேராக அவரை கூப்பிட்டுங்க. ஆனால் மக்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி வந்து டேக் டைவர்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னை சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்க முடியுது. கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நடக்குது. ஒரு எவிடன்ஸ் இல்லை, 3 எவிடன்ஸ் இருக்குது. 3 இருந்தும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேர் அரெஸ்டாக டைவர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பஞ்ச் லைனு, டைவர்ஷன், செந்தில் பாலாஜி, அப்புறம் ஐயோ இவ்வளோ தான் பேட்டர்னேவை. அவ்வளோதானே சார், சிம்பிள். அடுத்த சம்பவமும் இதே போல் ஒன்று வரும், அப்போவும் இதே தான் பேட்டர்ன். ஆல்ரெடி 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அப்போ 5 6 7 8 இதே தான் இருக்க போகுது. பார்க்கலாம் அடுத்த சம்பவத்தில் என்ன பேட்ச் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.